சார் இப்போ திருமணத்துக்கு வந்து ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு காமனாக எல்லாரும் பண்ணுறது. சிலர் வந்து எதுக்கு எடுத்தாலும் ஜோசியர்ட்ட போய் நிற்கணும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வண்டி வாங்குறதா இருக்கட்டும், குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை திருப்பதிக்கு போகிறதுக்கு போய் ஜாதகம் பார்க்குறவங்க இருக்காங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் ஜோசியரை கேட்டு முடிவு பண்ணுவேன்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம எதுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கலாம், எதுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடாது? இல்லை, இது மாதிரி கேட்டது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய கார்பரேட்டுக்கிட்ட 8 ஹவர்ஸ்க்கு ஜோசியருங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்னதோட அட்வான்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. என்ன சார் ஷிஃப்ட் போட்டு இருக்கு. அவங்க ஆஃபீஸு இல்லைனா அவங்க வீட்லேயே ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அதுலேயே இருக்கணும். ஃபாரின் போனால் கூட அவைலபிலிட்டி இருக்கும். பணம் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவங்களுக்கு வராது. பணம் வந்து திடீர்னு சேர்ந்துட்ட பிறகு என்ன ஆகும்னா பயம் வந்துடும். அவங்க உழைப்பு, அவங்க திறமை, அவங்க கஷ்டம், அவங்க பேரண்ட்ஸுடைய ஆசீர்வாதம், பூர்வ புண்ணிய ஆசீர்வாதம் இல்லாமல் பணம்லாம் வராது. பிதருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா வராது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாத வராது. அது நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் இதுதான். 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் சரியில்லைன்னா சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ இதெல்லாம் வந்ததை நம்பி விட்டுடுவாங்க, ஜோசியரை வச்சுப்பாங்க. இவர் தம்பி கேட்டார், இது மாதிரி எல்லாத்துக்கும் போகிறாங்களே இது எப்படின்னு. ஜோசியர் நல்லா இருப்பார், அவ்வளோதான் மேட்ரு. கண்டிப்பாக சார். இப்போ செல்லு ஸ்வைப் பண்ணுறப்ப திடீர்னுலாம் ஜோதிடர் வராங்க, ஏஏ ஜோதிடர்லாம் வராங்க. நான் அவர் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அவர் ஜோதிடர் சொல்கிறார், நீ தப்ப சொல்கிறமா, லவ் பண்ணி 3 மாதம் ஆகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் உண்மையிலே கணிக்க முடியுமா சார்? ஒத்தையாரட்டையாக பிடிக்க வேண்டியது. அதாவது எல்லாமே நீங்கள் என்னென்னா ஏஏ ஜோதிடம் வரும், நிறைய வரும், இன்ஸ்டன்ட் வரும், பிரசன்னம் வரும். இதெல்லாம் பிரசன்னத்தில் ஏற்கனவே இருக்கிறது. இந்த ஏஐன்றது எல்லாமே பிரசனம் ஏற்கனவே உண்டு. நீங்கள் பேசுகிற ஓரையில் வந்து பட்சி சாஸ்திரத்தில் உண்டு. இப்போ என்ன பட்சி சாஸ்திரம், என்ன பட்சி ஓடுதோ அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கெடு பலன்கள் நல்ல பலன்கள் சொல்கிறது உண்டு. இதெல்லாம் பஞ்சாங்கத்தினுடைய விஷயங்கள் தான். நீங்கள் என்ன பண்ணாலும் முன்னோர்கள் அந்த காலத்தில் வச்சு தான் மாரமிகிறது வச்சுத நான் வேணும்னா அப்படி இப்படி புரட்டி இப்படி போட்டு நானே கண்டுபிடிச்ச ஜோசியம் இதுதான் ஒரு இது என் டெக்னாலஜி. யார் உங்களை கேட்கறதுக்கு ஆளே இல்லை. யார் கேட்கறது? சொல்கிறது தான்.